Hi, hello and welcome to Maggie Notes. இன்னைக்கு நாம இந்த வீடியோல 6th தமிழ் டேர்ம் 1ல இயல் 3ல முதல் பகுதி அறிவியல் ஆத்திச்சூடி இந்த டாபிக்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நுழைமுறை என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஆத்திச்சூடி அப்படினால அகரவரிசையில் தான் அமையும். நமக்கு தெரியும். ஓகேவா? ஆக்கி அந்த அகரவரிசையில் தான் அமையும். ஸோ ஆத்திச்சூடி எழுதினது யாரு அப்படின்னா ஔவையார். புதிய ஆத்திச்சூடி எழுதினது பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடி எழுதினது யாரு அப்படின்னா நெல்லை சுமுத்து. இவ்வளோதான் நுழைமுறை இருக்கு. ஓகேவா? ஆத்திச்சூடி அப்படின்னா ஔவையார். புதிய ஆத்திச்சூடி எழுதினது பாரதியார். ஸோ அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்னா அது வந்து நெல்லை சுமுத்து. ஓகேவா? அடுத்து நூல்வெளி எனக்குன்னு பார்த்துடலாம். இதில் மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் தான் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த நெல்லை சுமுத்து யார் அப்படின்னா அவர் ஒரு அறிவியல் அறிஞர். ஓகேவா? அவர் ஒரு அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். அவர் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருப்பார் அப்படின்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம். ஓகேவா? விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம். ஓகேவா? அடுத்து அவர் அறிவியல் கவிதைகள் கட்டுரைகள் நிறைய எழுதியிருப்பார். 80க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருப்பார். ஓகேவா? 80க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்காரு. என்னென்னா அந்த அறிவியல் கவிதைகள் கட்டுரைகள் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்துல் கலாம் ஐயா வந்து இவர் எப்படி பாராட்டியிருப்பார் அப்படின்னா தம்மை ஒத்த அலநீட்டில் சிந்திப்பவர். அதாவது என்ன மாதிரியே சிந்திப்பவர் யார் அப்படின்னா நெல்லை சுமுத்து அப்படின்னு யார் சொல்லியிருப்பார் அப்படின்னா அப்துல் கலாம் ஐயா. ஓகேவா? ஸோ மொத்தமே 4 பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அறிவியல் ஆத்திச்சூடி இந்த பாடலை எழுதுவர் யார் அப்படின்னா நெல்லை சுமுத்து. அவர் யார் அப்படின்னா ஒரு அறிவியல் அறிஞர். செகண்ட், அவர் எங்கெல்லாம் பணியாற்றினார் அப்படின்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம். ஓகேவா? அதுக்கடுத்து அவர் ஓவரால் எவ்வளோ நூல்களை வெளியிட்டிருக்காரு அப்படின்னா 80க்கும் மேற்பட்ட நூல்களை. ஓகேவா? அவர் எதெல்லாம் படிச்சிருக்காரு அப்படின்னா அறிவியல் கவிதைகள் கட்டுரைகள். ஃபோர்த்து, தம்மை ஒத்த அலை நீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்ட்டு மேதகு அப்துல் கலாம் ஐயா யாரை பாட்டிப்பார் அப்படின்னா இந்த நெல்லை சுமுத்துவா. ஓகேவா? அடுத்து பொருள் பாருங்க. இயன்றவரைனா முடிஞ்ச அளவுக்கு. ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபட்ட எல்லாரும் சேர்ந்து. அவுடுதம் அப்படின்னா மருந்து. ஓகே, இயன்றவரை நான் முடிந்தவரை, ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபட்டு, அவுடுதம் அப்படின்னா மருந்து. மீனிங் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அறிவியல் சிந்தனைக்குள், அது பாடல் என்னன்னு பார்க்கலாம். அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்துகொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலை வெல்லும், ஏனென்று கேள், ஐயம் தெரிந்த சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உழை, ஔடதமாம் அனுபவம். அதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி நிறைய நம்ம யோசிக்கணும். இந்த விஷயம் ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, நிறைய பேர் சேர்ந்து அதாவது ஒன்றுபட்டு செய்யணும், அதில் இருக்க உண்மையை நம்ம கண்டுபிடிக்கணும், ஏன் நிறைய கொஸ்டின் கேட்கணும், பயம் இல்லாமல் செய்யணும், ஓய்வு இல்லாமல் உழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பாருங்க, அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு. அதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த ஏன் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆய்வில் மூழ்கணும். ஓகேவா? இயன்ற வரை புரிந்துக்கொள், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதில் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். ஈடுபாடுடன் அணுகு, ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டோட அந்த விஷயத்தை செய்யணும். உண்மை கண்டறி, அதில் என்ன உண்மை இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஊக்கம் வெற்றி தரும், நம்ம ரொம்ப ஊக்கத்தோடு செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், என்றும் அறிவியலை வெல்லும், ஏன் இன்றைய கேள். நம்ம ஒரு விஷயம் பார்க்குறோம் அப்படின்னா இந்த விஷயம் எனக்கு நம்ம யோசிக்கணும், நிறைய கேள்வி கேட்டால் நமக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். ஐயம் தெளிந்த சொல், ஐயம் அப்படின்னா அந்த பயம் இல்லாமல் கேள்வி கேட்கணும். ஒருமித்து செயல்படு, எல்லாரும் ஒன்றுபட்டு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓய்வர உழை, ஓய்வு இல்லாமல் உழைக்கணும். ஔடதமாம் அனுபவம், ஔடதம் அப்படின்னா மருந்து, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதாவது இந்த அனுபவம் தான் நமக்கு பெரிய மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த பாடல் எழுதினவர் யார் அப்படின்னு நெல்லை சுமுத்து. அடுத்து புக் பேக் பார்க்கலாம். உடல் நோய்க்கு ஔடதம் தேவை, உடல் நோய்க்கு ஔடதம் தேவை, ஔடதம் அப்படின்னா மருந்து. நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு, கண்டறி என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது கண்டு கூட்டல் அரி, கண்டறி கண்டு கூட்டல் அரி. ஓய்வர என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற, ஓய்வர ஓய்வு கூட்டல் அற. ஏன் பிளஸ் என்று சேர்த்து எழுதினா ஏன் இன்று, ஏன் கூட்டல் என்று ஏன் இன்று. ஔடதம் பிளஸ் ஆம் ஔடதமாம், ஔடதம் பிளஸ் ஆம் ஔடதமாம். அடுத்து எதிர்ச்சொல் அணுகு அப்படின்னா விலகு, அணுகு அப்படின்னா விலகு. ஐயம் அப்படின்னா தெளிவு, ஊக்கம் அப்படின்னா சோர்வு, ஊக்கம்னா சோர்வு. உண்மை அப்படின்னா பொய்மை, ஓகேவா? ஸோ இந்த டாபிக் இதோட முடியுது. அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த டாபிக் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.